ஹலோ கைஸ், இன்னைக்கு லோன் அண்ட் நெக்ரோமன்சர் மான்வாவோட 37வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் லைக் போடுறீங்களேன்னு சொல்லி என்னாலையும் தினமும் போட முடியும். ஸோ மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹாங்கு அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸை கொள்றான். அதுல அங்க 10 செகண்டுக்கு இன்வென்சிபிளா மாறி இருப்பான்ல, இதை ஒரு வாய்ப்பா வச்சு எல்லாத்தையுமே அங்க வச்சு செய்யறான். வாங்கடா மட பசங்களா, என்னால உங்க எல்லாரையுமே தனியாவே அழிக்க முடியும். நீங்களாம் ஒண்ணுமே இல்லை என் முன்னாடி. நான் தான் கொரியாவோட பெஸ்ட் பிளேயரு. வாங்க வாங்க, என்னோட மைல் ஸ்டோன் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் ஆகுது. அப்படிதான் வாங்க. அங்க இன்னொன்னு பின்னாடி தாக்க வருமா, ஆளு சீனா ஒரு பூசை குத்துன்னு பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கிறான். இதனால எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுது. அட ஹாங்கோட அப்பா, என்ன உங்களோட மகன் அவன் பயங்கரமா இருக்கான். ஆமா, அவன் பயங்கரமா இருக்கான், ஆனா கேவலமா இருக்கான். ஏன்னா அவன் மூஞ்ச பாரியா, அது என்ன மூஞ்சது, இப்படியா மூஞ்ச வச்சுப்பாங்க. ஆளுக்கு ஏதோ அசுரான நினைப்பு, நிறைய தலையை வச்சு அங்கேயும் இங்கேயும் சுத்தின்னு இருக்காரு. அங்க இதே மாதிரி எல்லா காப்ளின்ஸையும் அவன் பறக்க விடுவானா. அங்க திடீர்னு ரைட்டி குதிக்குது. எலே ரைட்டி, இது என்னோட ஏரியால நீ என்ன இங்க பண்ற? அங்க ரைட்டி ஒண்டி இல்ல, நம்ம சாங்கோட மொத்த படையும் வந்திருக்கு. டெத் நைட்டு எல்லாருமே அங்க வர. அட இது வந்து நான் ஹீரோவா இருக்க டைம், ஆனா இந்த மாதிரி டைம்ல நீங்க ஏன்டா வந்தீங்க? அதே மாதிரி அது யாரு புதுசா என்னோட பொசிஷன்ல அவன் இருக்கான். இப்போ நம்ம ஹாங்கோட பொசிஷன்ல அங்க மின்சுக்கு அவன் இருக்க. அங்க ஹாங்கு ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஏன்னா அதுதான் நம்ம ஹாங்கோட பொசிஷனே. நம்ம ஸ்பீரமேனும் இப்பதான் அங்க என்ன விஷயம் போயின்னு இருக்கு அதை பத்தி அவன் சொல்றான். எப்போ அந்த புது சாப்டர் ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து வெளியில போறது சேஃபாவே இல்ல. அதனாலயே நாங்க வந்து இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கும் மேல நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரோட டீம் அவங்க இப்போ ஆயிரக்கணக்கான ஆர்க்குங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாங்கோ, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க இந்த டைம்ல உன்னதான் தேடின்னு இருக்காங்களாம். சரி, அப்போனா வேற வழி இல்ல, அவங்களையும் நம்ம காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நான் அவங்க கூட ஒரு டீலை நான் பண்ணியிருக்கேன். அதனால அவங்களும் என்னோட அலைஸ்மா தான். இப்போ நான் தான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம்ல அந்த எவல்யூஷன் சொசைட்டி அவங்களும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிலைமை மோசமாவதுக்குள்ள நான் தான் அங்க போய் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க சாங்குவை தேடி கிம் வராரு. சாங்கு, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா அந்த காப்ளின்ஸோட அந்த கூட்டம் அது எங்க இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உங்களோட கணக்கு படி பார்த்தா அந்த பேடல் மவுண்டன் அங்கதான் அதுங்களோட குழுவே இருக்கு. அங்கிருந்தா இதுங்க 1 by 1 வருது. ஆனா உண்மையை சொன்னா நம்மளுக்கு அவளுக்கும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்றது எல்லாமே காப்ளின் தான். ப்ராஸ்டிக்யூட்டரோட டீம்ல எல்லாம் இப்போ ஆர்க்கு கூட சண்டை போயின்னு இருக்கு. அதே மாதிரி நம்மள தாக்க வர இந்த காப்ளின்ஸ் அதுங்க வந்து வித்தியாசமா இருக்கு. அதுங்க விசாடு மாதிரி ஒரு போர் மாஸ்டர் மேல ஏறி நின்று தாக்குதுங்க. இப்போ வந்து இருக்க மாஸ்டர்ஸும் காப்ளின் தானே. அதுங்களை உண்மையை சொன்னா அசால்ட்டா கொல்ல முடியும். அதே டைம்ல நிறையவே எக்ஸ்பீரியன்ஸோ கோல்டும் கிடைக்கும். கேங்ஸுக்கு உண்மையை சொன்னா அது ஒண்ணு நம்மளோட பிளான் இல்ல. ஏன்னா அந்த வேலையை பண்ண போது நான் இல்ல, நீங்க தான். கேட்ட அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னது நாங்களா? நாங்க வந்து தனியா எப்படி பண்ண முடியும்? ஏன்னா நீங்க வில்லேஜ் மெம்பர்ஸ் இவங்கலாம் கொன்னாதான் அசால்ட்டா லெவலப் ஆக முடியும். நம்ம சாங்கோ இவங்க எல்லாரையுமே பலப்பத்த பாக்குறான். ஆனா கேங்ஸுக்கு இன்னமும் தெரியல நம்மளால பலசாலியா மாற முடியுமான்னு. அப்புறம் அவங்க ஒரு பேஸ பத்தி சொல்லியிருப்பாங்களே, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அங்க ஒரு 2 காப்ளின் இருக்குமா, அது 2த்த அசால்ட்டா அவன் போட்டு தள்ளுறான். இதுங்க வெளில இருக்குன்னா கண்டிப்பா அந்த வால் அவன் உள்ளதா இருப்பான்னு நினைக்கிறேன். இதனால நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவனோட ஆகரை சமன் பண்றான். சமன் பண்ணி ஒரு பயங்கரமான தண்டர் பஞ்சை விட அதோட எஃபெக்ட்னாலேயே உள்ள இருக்கிற ஒரு காப்ளினும் அழிஞ்சு போகுது. இந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போனாலும் இன்னமும் அந்த வால் காப்ளின் அது இன்னமும் சாகல. அது நம்ம ஹீரோவோட ஆகரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. அங்க நம்ம ஹீரோ லிச்சோட ஃபார்முக்கு மாறுறான். எத்தனைட்டும் அவனோட ஸ்வாட வச்சு அசால்ட்டா அதுக்குள்ள இங்கே அதோட கதையும் முடியுது. இந்த மாதிரி இவன் கொண்டுட்டால இதனால அந்த காப்ளினோட படையை குழம்பி போகுது. இந்த சைடு அங்க இருக்கிற ஆளுங்களும் பேரிகேட் மாதிரிலாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. கவலையே படாதீங்க, அந்த காப்ளின்ஸ் அதோட படம் வந்து இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ற இந்த லீடர்ஸ் அதுங்க வந்து இல்ல. சோ அதுங்கெல்லாம் ஒரு லூசஸ் மாதிரி தான். நம்மளால அசால்ட்டாவே அதை கொல்ல முடியும். தூரத்துல இருந்து அந்த மக்கள் எல்லாருமே ஆரோஸை வச்சு தாக்குறாங்களா, அது மேல பட்ட செகண்டே அங்கேயே அதோட கதையும் முடியுது. காப்ளின்ஸோ இதனால பயந்து போயிடுது. ஏன்னா அதுங்களுக்கு மேல எந்த விதமான கமெண்டரும் இல்லையா, அதனால என்ன பண்ணும் தெரியாம அழுதுன்னு இருக்கு. இதே மாதிரி சாங்குவோட உதவியால அவங்க கொல்ல ஆரம்பிக்கிறாங்களா. அந்த வில்லேஜ்ல இருக்க ஒருத்தங்களோட லெவலும் அதிகமாகுது. உண்மையை சொன்னா நம்ம சாங்கோட குறிக்கோளும் தான். நான் இப்போ ஒருத்தங்களோட லெவலும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி இவங்க குரூப்பா இருக்கும் போது இவங்களுக்கு எந்த விதமான பவரும் இருக்காது. அப்படி பார்த்தா இவங்க போக போக மற்ற சர்வைவர்ஸுக்கு போர்டனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம சாங்கு அங்க இருக்கிற ஒருத்தங்களோட லெவலையும் ஏத்துறதுக்கு ட்ரை பண்றான். முக்கியமா நேச்சரா வீக்கா இருக்கிறவங்க, சிக்கா இருக்கிறவங்க, அந்த பசங்க இவங்கள மாதிரி ஆளுங்களுக்காக நம்ம சாங்கு ஹெல்ப் பண்றான். அங்க ஒரு சின்ன பையனோ காப்ளினை கொலை பண்ண அங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையிலேயே இப்பதான் முதல் முறையா அவனோட லெவல் அது 1ல இருந்து 2க்கு போயிருக்கு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறான். எனக்கு ஆனந்த கண்ணீரா வருது. நான் லெவல் 2க்கு போயிட்டேன். அதே மாதிரி ஒருத்தங்களோட லெவல் 3, 4
4 இந்த மாதிரி ஏற ஆரம்பிக்குதா உங்களுக்கு முதல் முறையா அங்க கோல்டும் கிடைக்குது. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பாக்குறான். அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்களோட வெற்றியில நம்ம ஹீரோக்கும் ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் அங்க வேற ஒரு இடத்துக்கு இவங்க போறாங்க. அங்க போகும்போதே நம்ம ஹீரோ சொல்லிடுறான், இங்க இருக்கிற வாலோட நாங்க கொன்னுட்டோம், அதனால நீங்க கவலைப்படாம ஹண்டிங்க பண்ணலாம். அதே மாதிரி கேங் இன்னொரு விஷயம் என்னன்னா திரும்பவும் வரும்போது அந்த ஆவரேஜான லெவல் 8ல நீங்க இருக்கணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா இதை நீங்க பண்ணி ஆகணும். நான் உங்களால எப்பயுமே இந்த வில்லேஜ்ல அப்படியே இருக்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாம. அதனால நீங்க தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பார்க்கணும். அதனால நான் சொன்னதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தேடி அங்க ஹெலிகாப்டர் வருது. அது வழியா இப்போ அவன் லிபரேஷன் கில்டா இருக்க நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரோட கில்டு. இப்போ நம்ம தான் அவங்களுக்கு உதவியை பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு 2 பஸ்ஸை கட்டுறாங்க. அதுக்குள்ளதான் ப்ராஸ்டிக்யூட்டரும் மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ நிலைமை அது எப்படி இருக்கு. இதுக்காகவே அவங்க ட்ரோன் எல்லாம் விட்டு செக் பண்றாங்க அங்க மாஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய ட்ரோல்னு ஒரு மாஸ்டர் இருக்கு. அதுங்களோட எண்ணிக்கை அது 200க்கும் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுங்களும் கரெக்டா இந்த ட்ரோனை பார்த்து ஒரு கல்ல தூக்கி எறியுது. அதனால அந்த ட்ரோனோட கதையும் அங்கேயே முடியுது. மினோவாவும் சொல்றான், நம்ம அந்த பிரிட்ஜை எப்படியாச்சும் உடைக்கணும்னு நினைக்கிறேன். 1000க்கும் மேல நிறையவே ஆறுக்கு வர வருது. கூட அந்த ட்ரோல் அதுங்களும் வருது. அதனால இது நம்மளுக்கு பிரச்சனையா தான் இருக்கும். வேணாம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோல் அந்த மாஸ்டரை நம்மளோட படையை வச்சு தாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆறுக்கோட கும்பலை நம்மளால ஒரு வழி ஆக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த ட்ரோல் அதை ஒன்னும் அசால்ட்டா அழிக்க முடியாது. ஏன்னா அதுங்களோட பாடி அது ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரி அதோட ரீஜெனரேஷன் அது ரொம்ப அதிகம். அப்படி நீங்க சொன்ன மாதிரியே நம்ம தாக்க போறோன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம அங்க போனக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம நிறைய பேரை இழக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நல்லாவே இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸா நம்ம கெயின் பண்ணணும். ஏன்னா அது நம்ம கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு ஒரு கோஸ்ட் வச்சிருக்கோம். நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் கிட்ட இருக்கிற அந்த குருசைடர்ஸ் அவங்களோட லெவல 10க்கும் மேல ஏத்தணும். அப்படி நான் பண்ண முடியுதான் என்னால அவிக்கினே ஆக முடியும். அதே மாதிரி அந்த சாங்கோ அவனுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் அதையும் நல்லா நிரப்ப முடியும். அங்க மினோவாவும் சொல்றான், நம்ம வேணா கொஞ்சோண்டு யூனிட்டை வேணா அனுப்பலாம். அதுக்குள்ள மிங் சொல்றான், எனக்கு இப்பதான் போன் கால் வந்தது, நம்ம சாங்கோ இல்ல ஹெலிகாப்டர் வழியா இந்த பக்கம் தான் வரானா. அப்போனா இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அட ப்ராஸ்டிக்யூட்டர் அவன் இங்க வந்துட்டாலே போதும், நம்மளால ஆர்க்கையும் மத்த விஷயங்களையும் கொல்ல முடியும். ஆனா அவன் என்ன சொன்னானா, நம்ம போய் ஃபர்ஸ்ட் தாக்கணுமா, அதுக்கப்புறம் அவன் இறங்குவானா. அட நீ என்ன சொல்ல இருக்க, எதுக்கு அப்படி சொன்னா, நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் அதை பத்தி நீ சொன்னியா இல்லையா. நான் சொன்னதா. ஆனா அவன் என்ன சொன்னானா, போன்ஸ் அவன் கலெக்ட் பண்ணுமா. போன்ஸா, ஆனா அதுக்குள்ள ஹெலிகாப்டர் மேல பறக்குமா. ப்ராஸ்டிக்யூட்டர் கேக்குறாரு, ஆமா அதுலதான் நம்ம நெக்ரோமான்சர் சாங்கோ அவன் இருக்கானா என்ன. உங்க மினோவா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. ஏன்னா நம்ம சாங்கோ அவன் மேல இருந்து எல்லா படையும் இறக்கி விட அதுங்க பயங்கர வேகமா அதுங்க மேல பாயுது. அங்க ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே கொல்ல ஆரம்பிக்குது. நீங்க இன்னமும் மேல பாருங்க, இதை விடவும் பல மடங்கு பெரிய மாஸ்டர் எல்லாம் குதிக்குது. இதே மாதிரி அந்த ட்ரோல் மாஸ்டர் எல்லாம் எந்த போது நம்ம சாங்கோட மாஸ்டர்ஸ் முன்னாடி இந்த ட்ரோல் மாஸ்டர் அதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி தான். அங்க கொன்ன மாஸ்டர்ஸையும் அவனால அசால்ட்டா ரிவைவ் பண்ண முடியுதா. அதை பார்த்து ப்ராஸ்டிக்யூட்டர் இன்னமும் ஷாக் ஆகுறாரு. வழக்கத்தை விட இவன் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்டான். அந்த பிரைமரி அவேக்கனிங் அதை நான் பண்ணாலும் என்னோட லெவலை என்னால அடைய முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம் தான். ஏன்னா போக போக எனக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த கேப் அது அதிகமாயினே போகுது. ஏன்னா இந்த நெக்ரோமான்சர் இந்த ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் இறந்து போன ஒரு விஷயமும் நம்ம சாங்கோக்கு சொந்தம். இதே மாதிரி நிறைய பேர் அதை பார்த்துன்னு இருப்பாங்களா, அவங்க இதை பத்திலாம் அங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட் எல்லாம் போட்டு இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்குது. என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட டோட்டலா இப்போ 20 பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் இருக்கும். அதனால சின்ன மாஸ்டரோ இல்ல மீடியம் மாஸ்டரோ அட்டாக் பண்ணாலும் அதுங்களோட டேமேஜ் அது 30% கம்மியா தான் விழும். இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி அந்த ட்ரோலோட அந்த சீஃப் அதோட படம் வந்து இது கிட்ட ஒரு வித்தியாசமான ஆக்ஸோ இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஆக்ஸை வச்சு அதை அப்படியே ஸ்விங் பண்ணும் போது அந்த இடம் முழுக்க ஒரு செடி மாதிரி விஷயம் நம்ம சாங்கோட படையை அப்படியே பிடிக்குது. இதே மாதிரி அங்க பிடிக்குதா பசங்களாம் பயந்து போறாங்க. அட அந்த மாஸ்டரை நெக்ரோமான்சரால தோக்கடிக்க முடியுமா. ஆனா எதிர்பாராத விஷயம் என்னன்னா, அங்க தாக்குற தாக்குதல்ல அந்த ஆக்ஸ் அது தனியா விழுது. அதை ஒரு வாய்ப்பை வச்சு அந்த ஜெயின்ட் ஆகரும் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் அடிக்குது. ட்ரேக்கும் அப்படியே பின்னாடி பலமா பிடிக்குதா. அங்க அதால நகர கூட முடியல. இதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம டெத் நைட் அவரோட ஸ்வாட வச்சு அப்படியே கதையை முடிக்கிறாரு. இந்த பெரிய மாஸ்டரோட கதை மூஞ்சோனே அதையும் நம்மளால ரிவைவ் பண்ண நம்ம ஹீரோவோட படையில அது ஜாயின் பண்ணு. சாங்கோ நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீ லேட்டா வந்தாலும் நல்ல ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணிருக்க. நான் உண்மையை சொன்னா நான் எதிர்பார்க்கல இந்த சாங்கோ நான் யோசிச்சதை விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஆனா நான் விடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஆருக்கு அதோட படையை நான் தான் முடிக்கணும். ஏன்னா எல்லாரோட நம்பிக்கையும் என் மேல இருக்கு. இதே மாதிரி அவனே மூச்சுருந்தா நம்பிக்கை போயிடும்ல. இதனால நம்ம சாங்கோ கிட்ட சொல்றான், ஹே சாங்கோ மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம், எங்களோட ஆளுங்களை வச்சு பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்த நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அந்த
அந்த இடத்துல தான் ஆர்க் மாஸ்டர் நிறையவே இருக்கு. உங்களை கரெக்டான வாய்ப்பு வரும்போது நம்ம தாக்கலாம். நம்மளோட கண்ணும் அவங்க மேல இருக்கதான் செய்யுது. மனசுலயே அவரு யோசிக்கிறாரு, இந்த வாட்டி நான் ஒன்னும் விட போதில்ல, நான் இது எனக்கான வாய்ப்பு. அப்புறம் அவங்களுக்கு நிறையவே மெசேஜ் வர ஆரம்பிக்குது. முக்கியமா சாங்குவோட படையில இவங்க ஜாயின் பண்ணணும்னு. சாங்கு வந்து பயங்கரமா தாக்கி எல்லாத்தையும் கொண்டு இருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை இங்க இருக்கிற சின்ன சின்ன கில்ட் ஆளுங்க லீக் பண்ணிருப்பாங்களா. அதனால சின்ன சின்ன கில்டுல இருந்து மெசேஜ் வந்து நாங்க வந்து அங்க வரோம், சாங்குக்கு துணையா நிப்போம் அப்படின்னு. அங்க மிங்கும் கேக்குறான், ஆமா மினோவா, நாம இப்போ என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்கள வர வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பக்கம் அவங்கள வர வச்சிட்டாலே போதும். ஏன்னா நம்ம சண்டை போட போது சாதாரணமான ஆர்மி இல்ல, நான் நம்மள நோக்கி ரெட் ஆர்க் கூட ஒரு பெரிய படையே வருது. அதனால நிறைய ஆளுங்களோட பலமும் நம்மளுக்கு தேவை. இதுக்கப்புறம் அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. ஏன்னா இவங்களோட ஆளுங்க வழியா இந்த ஆர்க் மாஸ்டர் எல்லாம் என்ன பந்து இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு மேலதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க வாட்ச் பண்ண வரைக்கும் அதுங்களோட படை அது வந்து போக போக என்னமோ அங்க பெருசாயினே போகிற மாதிரி எனக்கு தோணுது. அங்க இதை கேட்கும் போது எல்லாருமே நம்ம ஹீரோவா தான் பாப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் அங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கு. அங்க மினோவாவும் சொல்றான், இப்போ நம்மளோட நம்பிக்கையே நம்ம நிக்ரோமன்ஸ் தான், நான் அவரு தான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்படி இவ சொல்லும் போது திடீர்னு இன்னொருத்தனும் வரான். பிரச்சனை பிரச்சனை, வெஸ்ட்ல இருந்து இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அந்த இடத்துல இருந்து அவ ஒண்டிதான் பறந்து வந்திருக்கா. மத்தவங்களோட நிலைமை அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இந்த லிபரேஷன் கில்டு இருக்குல்ல, இவங்களுக்கும் பறக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ரொம்ப தூரத்துக்குலாம் இவங்களால போக முடியல. முக்கியமா அந்த வீவர்ஸ் அந்த மாஸ்டர்ஸால சீன்ல அந்த சர்வைவர் யாருன்னு போய் பாக்குறாங்களா, அது ஒரு பொண்ணு தான். அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா ஒரு கிரிஃபனியை அவ டீம் பண்ணி வச்சிருக்கா. நீங்க கவலைப்பட வேணாம், இது ஒரு நல்ல பையன், இது ஒன்னும் அட்டாக் பண்ணாது. நீங்க அட்டாக் பண்ணாத வரைக்கும் இது நான் சொல்றது எல்லாத்தையுமே கேட்கும். ஆனா இப்போ என்ன விஷயம், எதுக்காக நீங்க வந்திருக்க? அதுவா, நான் கேங் வால இருக்கும் போது டிப்போலியா சைனீஸோட ஆர்மி அப்படியே உள்ள வந்துதா, அவங்க எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து எப்படியோ தப்பிச்சிங்க வந்துட்டேன். இதை கேட்டு நம்ம சாங்கு ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் கொரியால ஒண்டி இந்த பிரச்சனை இல்ல, இந்த உலகம் முழுக்க இதே பிரச்சனை தான். நம்ம பார்த்தது இது வரைக்கும் கொரியால என்ன ஆச்சுன்னு. சோ பார்க்கலாம் இந்த சைனீஸ் ஆர்மியால என்ன நடக்குதுன்னு. நம்ம சாங்குக்கு வித்தியாசமான மாஸ்டர்ஸ் இன்னமும் கிடைக்குமா? எல்லாத்துக்கான பதிலும் கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு வரும். சோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.